ஆண்டுகள் அவ ஊழல் செய்த இந்த நாட்டில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தோம்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு தனிநபரால் முடியாது. ஆகவே அவருக்குரிய டைமை நாங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவருடைய கட்சியாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் கூட்டு பொறுப்போட செயற்பட்டாலும் இந்த கடன் சுமையிலிருந்து இலங்கையை மீட்க முடியாது. ஆகவே அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். அடுத்ததாக விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி சிலது கூற வேண்டியுள்ளது. என்னன்னு சொன்னால், அவர் மாகாண சபையில முதல் அதாவது வரதராஜ பெருமாள் முதலாவது மாகாண சபையா இருந்தது. 2ஆவதாக வந்த முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார். அவருக்கு அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார். வந்து சீட்ல இருந்து கொண்டு என்ன சொன்னார், அதிகாரம் இல்லாத சீட்ல இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒரு படித்தவர், பிரதம நீதியரசர் இருந்தவர். அவர் செய்திருக்க வேண்டிய வேலை அந்த நேரமே சீட்டை விட்டு நான் இந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இந்த காலத்துக்குள்ள எங்களுக்குரிய உரிமைகளை திராட்டி, அதாவது காணி மற்றது பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் கூட தந்தால்தான் நான் தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்லி பதவியை விட்டு விலகி இருந்தால் இன்றைக்கு விக்னேஸ்வரன் எங்கே இருந்திருப்பார். ஆகவே அது அவர் செய்த போல. அடுத்ததாக எங்களோட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார், அதாவது சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி அது சிறந்த விடயம்தான். ஆனால் அவர் செய்ததை நிரூபிக்கவில்லை. அப்ப அதால இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அண்மையில் போய் டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவை டைரக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலை டைரக்டராக உள்ள சத்தியமூர்த்தி ஐயாவிடம் போய் ரூம்ல தான் பெரியாள் எம்பி, அண்டர் பி என்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் ஏற்கனவே அவர் வயதில் கூடினார். டாக்டர் அர்ஜுனா இதர் சத்தியமூர்த்தி ஐயாவோட வயதில் குறைந்தவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு கீழே வேலை செய்தவர். அவரை போய் இப்படி அவமதிப்பது அவர் மனதிலேயே இப்படி புரிந்து கொள்ள முடியும். அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாதவர்தான் கூடுதலான வாக்காளரும், மற்றது அவரை கவர்ந்த பெண்கள். இதாலதான் அவர் வந்திருக்காரு சீட். அவர் நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால வந்திருக்காரு தவிர